உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை மீண்டும் கைவிலங்கிட்டு அழைத்து வந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த விவகாரம் குறித்தான முழு விவரங்கள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களில் இரண்டாம் கட்டமாக மேலும் 119 இந்தியர்கள் இன்று அதிகாலை 3 மணி அளவுக்கு மீண்டும் இந்தியா திரும்பி இருக்கின்றனர். பஞ்சாப் சர்வதேச விமான நிலையத்தில் அவர்கள் தரையிறங்கிய நிலையில் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக வந்த இந்தியர்களும் கைகளில் விலங்கிட்டும் கால்களில் சங்கிலியிட்டும் அழைத்து வரப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த அமெரிக்காவிலிருந்து இந்தியா திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் ஒருவரான தல்ஜித் சிங், பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூர் பகுதியை சார்ந்த தல்ஜித் சிங் என்பவர் இதனை தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய கைகளில் விலங்கிடப்பட்டது, கால்களில் சங்கிலிடப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த முதல் முறை இந்தியா திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்களில் பெண்களுக்கும் கைகளில் விலங்கிடப்பட்ட நிலையில் இந்த முறை பெண்களை தவிர்த்துவிட்டு மற்றவர்களுடைய கைகளில் விலங்கிடப்பட்டதாக கூறப்படுகின்றது. இன்று இந்தியா திரும்பியவர்களில் 5 பேர் பெண்கள். எனவே பெண்களுடைய கைகளில் விலங்கிடப்படவில்லை, ஆனால் மற்றவர்களுடைய கைகளில் விலங்கிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே இது போன்று நாடு கடத்தப்படும் போது அவர்கள் மனிதாபிமானத்துடன் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் அமெரிக்க தரப்புடன் தொடர்ந்து பேசி வருகிறோம் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்திருந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக இந்தியா திரும்பிய இந்தியர்களும் கைகளில் விலங்கிடப்பட்டு காலில் சங்கிலிடப்பட்டு அழைத்து வரப்பட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்.